அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். தெய்வமே, எதிர்பாராத ஒரு சந்திப்பு, பர்த்திமேயு கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வு, இப்படியும் தனக்கு நடக்குமா என்கிற வியப்பு, எனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை. ஒரு நொடி பொழுதிலே ஒரு பிச்சைக்காரன், பார்வையற்றவன் சீடனாக மாறுகிறான். இது ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும். நீர் நினைத்தால், விரும்பினால் யாரை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படிப்பட்டவன் மாற்ற முடியும். பாவியும் புனிதனாக முடியும். கள்வனுக்கும் வான்வீடு கிடைக்கும். தொழுநோயாளியும் சுகப்பெற முடியும். இறந்த மகனும் உயிர் பெற முடியும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவாக முடியும். நீர் நினைத்தால் நடக்க முடியாதது கூட நடந்தேறும். மிகுந்த ஆச்சரியமான மாற்றத்தை கண்டுகொண்ட பர்த்திமேயு காட்டின நன்றி, ஆண்டவரே, உம்மை பின் செல்லுதல் மட்டுமே. அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய நல்வாழ்க்கை, எதிர்பாராத திருப்பம். பர்த்திமேயு செலுத்தின நன்றி கடன் யாராலும் செய்ய இயலாதது. தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் நீரும் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்கிறீர். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுள்ளோம். நாங்கள் என்றென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உம்மை என்றும் பின் செய்து வாழ்வோம். அருள் தாரும். ஆமென்.